Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் Faerie Queene புக் 1 சம்மரி அண்ட் ஒன் வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல இன்னைக்கு பார்ட் 1 பார்க்க போறோம். ஏன்னா இந்த புக் 1 வந்து கிட்டத்தட்ட 12 கேண்டோஸ் இருக்கு. ஸோ 2 பார்ட்டா புக் 1ஓட சம்மரி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ செகண்ட் பார்ட்ல தான் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் இருக்கும். Edmund Spenser. So he was born in the year 1552-1553 and he died on 13th January 1599. அதாவது 52-53ல ஏதோ ஒரு வருஷம் தான் அவர் பிறந்திருப்பாரு அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அடுத்தது அவர் இறந்தது வந்து 13th January 1599ல. Okay, he was an English poet best known for the Faerie Queene, an epic poem and fantastic allegory celebrating the Tudor dynasty and Elizabeth I. Okay, இது வந்து epic poem. Faerie Queene அப்படிங்கிறது வந்து ஒரு epic poem. எப்பிக்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இத்திகாசம். ஓகே, இத்திகாசம் மாதிரியான ஒரு கவிதை தான் இது. இது வந்து ஒரு அல்லிகாரிக்கல் போயம் கூட. அல்லிகரி அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெரியும். வேற ஒரு அர்த்தம் வந்து இலையோட நேரடியா படிக்கிறப்போ ஒரு ஸ்டோரி இருக்கும், பட் அதுக்கு அண்டர்லைன்ல இன்னொரு ஸ்டோரி போயிட்டே இருக்கிறது தான் வந்து அல்லிகரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். His parenthood is obscure, but he was probably the son of John Spenser, a journeyman clothmaker. Okay, அவங்க அப்பா அம்மா பத்தி பெருசா ஒன்றும் தெரியல. அவங்க அப்பா ஒருவேளை கிளாத் மேக்கரா இருக்கலாம், ஜான் ஸ்பென்சரா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு யூகம். As a young boy, he was educated in London at Merchant Taylor School and matriculated as a Caesar at Pembroke College, Cambridge. ஸோ இவரோட ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல்ல ஸ்கூலிங் பண்ணாரு. அடுத்தது பெம்ப்ரோக் காலேஜ்லயும் படிச்சிருக்காரு. In 1579 he published the Shepherd's Calendar. Shepherd's Calendar வந்து அவரோட pastoral romance அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிகினிங் பீரியட் அதை தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணாரு. 1579ல Shepherd's Calendar வந்து பப்ளிஷ் ஆச்சு. In 1590 Spenser brought out the first 3 books of his famous work, the Faerie Queene. இப்போ Faerie Queene எப்போ வெளிவந்ததுன்னா 1590ல. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 books மொத்தமா இந்த புக்கோட இது வந்து அவர் ஆக்சுவலா 12 புக்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியாவா இருந்தது. பட் 6 புக்ஸ் தான் அவரோட கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. அப்புறம் 1 or 2 புக்ஸ் அவங்க வீட்டை வந்து ஒரு சமயம் ஒரு மாப், ஒரு ஆங்கிரி மாப் வந்து அவர் அயர்லாந்துல ஒர்க் பண்றப்ப அவங்க வீட்டையே கொளுத்திடுவாங்க. அதுல எல்லாம் எரிஞ்சு போனதா சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஃபேக்ட்னு தெரியாது. பட் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது ஸ்பென்சரோட 6 புக்ஸ் மட்டும்தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 புக்ஸை அவர் எப்போ எழுதினாரு அப்படின்னு சொன்னா 1590ல. ஓகே, ரைட். ஸோ 1590ல he brought out the first 3 books. அப்புறம் having traveled to London to publish and promote the work with the likely assistance of Walter Raleigh. சரி, இந்த புக்கை பப்ளிஷ் பண்றதுக்கு அவர் ஹெல்ப் தேவைப்பட்டது. அந்த ஹெல்ப் அவருக்கு கொடுக்கறது வந்து சர் வால்டர் ராலே. ஸோ இதெல்லாம் 1 mark questions. ஸோ இவரோட ஷெஃபர்ஸ் கேலண்டர் பப்ளிஷ் ஆன இயர் 1579. இவரோட Faerie Queene பப்ளிஷ் ஆனது வந்து 1590. இப்போ நம்ம படிக்கிற புக் 1 பப்ளிஷ் ஆனது 1590. புக் 1 மட்டும் இல்லை, புக் 1, புக் 2, புக் 3 மூணுமே பப்ளிஷ் ஆனது 1590ல. இந்த 3 புக்கையும் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சர் வால்டர் ராலே. ராலேன்னு மட்டும் கொடுத்துருக்கோம். அவரோட ஃபுல் நேம் வந்து சர் வால்டர் ராலே. He was successful enough to obtain a life pension of 50 pounds a year from the Queen. ஸோ இந்த புக் வந்து அவருக்கு ஒரு நல்ல நேம் கொடுத்தது. அதனால அவருக்கு வந்து அதாவது அரசியை பயங்கரமா குளோரிஃபை பண்ணி எழுதியிருப்பாரு குவீன் எலிசபெத்தை இந்த போம்ல. ஸோ he was given an annual pension of 50 pounds a year. வருஷத்துக்கு 50 pounds வந்து அவருக்கு வந்து பென்ஷன் மாதிரி இந்த ஒர்க்குக்காக கொடுக்கப்பட்டது. In 1598 during the 9 years war, Spenser was driven from his home by the native Irish forces. இவர் வந்து ஒரு வேலை விஷயமா இவரை வந்து அயர்லாண்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆனா அயர்லாந்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு 9 years வார் ஒன்று நடக்குது. அந்த வார்ல வந்து அவரோட வீட்டுல இருந்து அவர் அந்த ஐரிஷ் ஃபோர்ஸ் இருக்கு, ரிபல் பண்றாங்க இல்லையா, புரட்சியாளர்கள் வந்து இவரை விரட்டிட்டு அந்த வீட்டை வந்து கொளுத்திடுவாங்க. இந்த இயர் ஆஃப்டர் பீயிங் driven from his home 1599 Spenser traveled to England
where he died at the age of 46. ஸோ அவர் வீட்டை விட்டு அங்கே விட்டு கிளம்பி வராரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, எல்லாம் ஏர்ன் பண்ணதெல்லாம் விட்டுட்டாரு. அடுத்து 1599ல அவர் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு இறந்தும் போறாரு. 46 ஏஜ்ல எல்லாம் ரொம்ப he died for want of bread அப்படின்னு சொல்லி பென் ஜான்சன் சொல்லியிருக்காரு. அதாவது பசியிலேயே இறந்து போனாரு, சரியான உணவு கிடைக்காம இறந்து போனாரு அப்படின்னு சொல்லி பென் ஜான்சன் சொல்லியிருக்கிறாரு. ஸோ he died at the age of 46. ஸோ இதுதான் எட்மண்ட் ஸ்பென்சரோட லைஃப். ஓகே, கொஞ்சம் ரொம்ப மேலேயும் கீழேயுமா அவரோட லைஃப் வந்து போயிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஒரு சில சமயம் நல்லா இருக்காரு, ஒரு சில சமயம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அடுத்தது இந்த போயம் பற்றிய ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஃபேரி குவீன் இஸ் அன் எபிக் போயம் பை எட்மண்ட் ஸ்பென்சர். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு எபிக் போயம். புக்ஸ் 1 to 3 were first published in 1590, then republished in 1596 together with books 4 to 6. அதாவது மொதல் வந்து 1 to 3 வந்து 1590ல பப்ளிஷ் ஆச்சு. திரும்ப 1596ல அவர் ஃபர்ஸ்ட் 6 புக்ஸையும் பப்ளிஷ் பண்றாரு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 3 புக்ஸ் 1590ல பப்ளிஷ் பண்ணார் இல்லையா, அதையும் ரீபப்ளிஷ் பண்றாரு. அந்த செகண்ட் 3 புக்ஸோட சேர்த்து ஃபர்ஸ்ட் 3 புக்ஸையும் ரீபப்ளிஷ் பண்றாரு. அப்போ 6 புக்ஸும் 1596ல பப்ளிஷ் ஆகுது. The Faerie Queene is notable for its form at over 36,000 lines and over 4,000 stanzas. ஸோ இந்த போம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கிறதுல வந்து 36,000 lines இருக்கு, 4,000 stanzas இருக்கு. It is one of the longest poems in the English language. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஒரு பெரிய போம் அப்படின்னு சொன்னா Faerie Queene தான். It is also the work in which Spenser invented the verse form known as the Spenserian stanza. இதுல வந்து அவர் ஒரு புதிய ஜான்ரா கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அதாவது 9 line stanza, இவரோட ஸ்டான்ஸா எல்லாமே 9 line stanza. இதுக்கு வந்து பேரு என்னன்னா ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 9th லைன் அலெக்சாண்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. On a literal level, the poem follows several knights as a means to examine different virtues. And though the text is primarily an allegorical work, it can be read on several levels of allegory, including as praise or later criticism of Queen Elizabeth. Okay, இந்த புக்கை வந்து பல விதமா படிக்கலாம். ஒரு சாதாரண அட்வென்ச்சரஸ் நைட்டோட ஸ்டோரியா படிக்கலாம், அப்புறம் சாதாரண கதைகளா படிக்கலாம், அடுத்தது அல்லிகாரிக்கல் போயமாவும் படிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல இந்த போயம் வந்து நம்ம ரீட் பண்ணக்கூடிய போயமா இருக்கும். ஓகே, இதுதான் a short introduction of the poem. இப்போ நம்ம சம்மரிக்குள்ள போலாம். சம்மரி வந்து ஃபர்ஸ்ட் 8 கேண்டோஸோட சம்மரி இந்த எபிசோட்ல இருக்கு. புக் 1 tells the story of the Night of Holiness, the Red Cross Night. ஸோ இந்த புக் 1ல வந்து யாரோட ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்கு? The Night of Holiness. ஹோலினஸ்னா என்ன? புனிதம் இல்லையா? இந்த ஸ்டோரியில எல்லாமே அந்த மாதிரி வர்ச்சுஸ், நல்ல குணங்களை வந்து உருவகப்படுத்தியிருப்பாங்க. நைட் ஆஃப் ஹோலினஸ், வர்ச்சுனா குட்னஸ், எல்லா விதமான நல்ல குணங்களையும் ஒரு உருவகப்படுத்தியிருப்பாங்க. இதுல வந்து புனிதம், அதாவது ஹோலினஸ், அதை வந்து எம்பாடி பண்ணியிருக்கிறது யாருன்னா ரெட் கிராஸ் நைட். ரெட் கிராஸ் நைட்டுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ஹோலினஸை வந்து உருவகப்படுத்தியிருக்காரு. This hero gets his name from the blood Red Cross emblazoned on his shield. ஏன் இவருக்கு பேரு ரெட் கிராஸ் நைட் அப்படின்னு சொன்னா அவரோட ஷீல்டுல வந்து ரெட் கிராஸ் போட்டிருக்கும். அதனாலதான் அவருக்கு வந்து ஷீல்டுனா அந்த தடுப்பாங்க இல்லையா, ஒரு கையில வால் வச்சிருப்பாங்க, ஒரு கையில வந்து இந்த தடுக்கிற மாதிரி ஒரு ஷீல்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து ஷீல்டு. ஸோ அதுல வந்து ஒரு ரெட் கிராஸ் இருக்கும். ஸோ அதனால அவருக்கு பேர் வந்து ரெட் கிராஸ் நைட். He has been given a task by Gloriana. ஆக்சுவலா குளோரியானா அப்படிங்கிறது தான் குவீன். குளோரியானான்ற பேர்ல அவர் வந்து குவீன் எலிசபெத்தை தான் பிரைஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, he had been given a task by Gloriana, the greatest glorious queen of fairyland, on a fight to fight a terrible dragon. ஸோ இந்த கதைப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் ஒரு நைட் என்ன பண்ணுவாருன்னா
கிளம்பி ஒரு யாரோ ஒரு கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தவங்களோட பிரச்சனை தீர்க்க கிளம்புவாரு. குளோரியானா வந்து அவங்களுக்கு அந்த வேலையை அசைன் பண்ணுவாங்க. அப்படிதான் ஒவ்வொரு கதையும் ஆரம்பிக்கும். ஸோ இந்த கதையில குளோரியானா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது குவீன் குளோரியானா வந்து நைட்டுட்ட ரெட் கிராஸ் நைட்டுட்ட ஒரு வேலையை கொடுக்குறாங்க. ஒரு டெரிபிள் டிராகனை ஃபைட் பண்ணும். ஒரு டிராகன்னா உங்களுக்கு தெரியும்ல, இந்த சைனீஸ் டிராகன் வாயில இந்த தேலாம் வருமே, அந்த மாதிரி ஒரு பெரிய மான்ஸ்டர் தான் டெரிபிள் டிராகன். அது கூட ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஹி இஸ் டிராவலிங் வித் அ பியூட்டிஃபுல் இன்னசென்ட் யங் லேடி அண்ட் அ டுவார்ஃப் அஸ் சர்வன்ட். சரி, அவர் கூட அக்கம்பெனி பண்றது யாருன்னா ஒரு அழகான பெண். ஆக்சுவலா அந்த பெண்ணோட அம்மா அப்பாவை தான் அந்த டிராகன் வந்து கடத்தி போய் வச்சிருக்கோம். ஸோ அந்த பெண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் ரெட் கிராஸ் நைட்டை குளோரியானா அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த லேடி, அவங்க பேரு, அந்த யங் லேடி பேரு லேடி யுனா. அந்த லேடி யுனாக்கு ஒரு சர்வன்ட் இருப்பான், அவன் ஒரு டுவார்ஃப்னா குள்ளன். ஓகே, ஜஸ்ட் as we join the three travelers, a storm breaks upon them and they rush to find cover in a nearby forest. சரி, அவங்க 3 பேரும் கிளம்பி போறாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா பெரிய புயல் அடிக்குது. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த புயல்ல இருந்து தங்களை தற்காத்துக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க ஒரு ஃபாரஸ்ட்ல போய் ஒதுங்குறாங்க. when the sky is clear they find that they are lost. இந்த புயல் எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பாக்குறாங்க, எல்லாமே தொலைஞ்சு போயிருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க. and they end up near a cave which the lady recognizes as the den of error. கடைசியில ஒரு வழியா எல்லாருமே ஒரு கேவ் கிட்ட வர்றாங்க, ஒரு குகை கிட்ட வர்றாங்க. லேடி வந்து, அந்த லேடி யுனாக்கு வந்து தெரியுது அந்த குகை வந்து உள்ள வந்து எரர்னு ஒரு மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ignoring her warnings, Red Cross enters and is attacked by the terrible beast Error and her young. ஆனா ரெட் கிராஸ் என்ன பண்றாரு, அதெல்லாம் எனக்கு யார பத்தியும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லேடி யுனா சொல்ல கேட்காம அந்த கேவுக்குள்ள போறாரு. கேவுக்குள்ள போனா அந்த பீஸ்ட், அந்த மான்ஸ்டர் ஒண்ணு இருக்கு. அது ஒரு எரர் அப்படிங்கிற அந்த மான்ஸ்டர் இருக்கு. அது மட்டும் இல்ல, அதோட குட்டியும் அங்க இருக்கு. she wraps him up in her tail. அந்த மான்ஸ்டர், அந்த பீஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, அது அனிமல் மாதிரி இருக்கு, அது தன்னோட டெய்ல வந்து அந்த ரெட் கிராஸ் நைட்டை சுத்துது. ஓகே, பட் he eventually manages to strangle her and chops off her head. ஆனா ரெட் கிராஸ் நைட் பெரிய வீரன் இல்லையா, அவர் வந்து அப்படியே ஸ்ட்ராங்கிள் பண்ணிடுறாரு. எப்படின்னா கழுத்தை நெரிச்சு கொள்றதுன்றது தான் ஸ்ட்ராங்லிங். ஸ்ட்ராங்லிங்னா மூச்சை திணற வைக்கிறது. கழுத்தை நெரிச்சா மூச்சு திணறும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கிள் பண்ணி அந்த மான்ஸ்டரை கொன்னுட்டு அதுக்கப்புறம் அதோட ஹெட்டை வெட்டி எறிகிறாரு. எரர்ஸ் யங் தென் ட்ரிங்க் ஹர் பிளட் அன்டில் தே பர்ஸ்ட் அண்ட் டை. அந்த ரத்தம் வெளியே வந்துட்டு இருக்கு, அதை போய் அந்த குட்டி குடிச்சிட்டு அதுவும் வயிறு வெடிச்சு இறந்து போயிடுது. So this is the thing that is happening. Victorious, the knight and his companion set out again looking for the right path. Right path. சரி, இங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேவ்ல வந்து ஃபர்ஸ்ட் எரண்ட்ல ஜெயிச்சிட்டு அவங்க 3 பேரும் திரும்ப கிளம்பி போயிட்டு இருக்காங்க. As night falls they meet an old hermit who offers them lodging in his inn. அவங்களுக்கு நைட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு சின்ன சத்திரம் மாதிரி இருக்கு. அந்த சத்திரத்துல ஒரு வயசான ஒருத்தர், ஹெர்மிட், ஒரு தமம் இருக்க மாதிரி, ஒரு ஃபாரஸ்ட்டை சேர்ந்தவர் மாதிரி இருக்கிறாரு, முனிவர் மாதிரி இருக்காரு. as the travelers sleep, அவர் வந்து நீ வந்து இங்க தங்கிக்கங்கன்னு சொல்றாரு. as the travelers sleep the hermit assumes his real identity. ஆனா அவங்க தூங்குறப்பதான் அந்த ஹெர்மிட் யாரு, உண்மையான அந்த சுய ரூபம் வெளிப்படுது. அந்த ஹெர்மிட் ரியலாவே ஹெர்மிட் கிடையாது. instead he is Archimago, the black sorcerer. அப்படின்னா விச் மாதிரி. ஓகே, நிறைய அந்த இதெல்லாம் கெட்ட சக்திகள்ல ஒண்ணுதான் சார்சரர். ஸோ ஆர்கிமாகோ வந்து ஒரு சார்சரர். அந்த ஹெர்மிட்டா இருந்தது ஆர்கிமாகோ, ஒரு சார்சரர். அண்ட் ஹி கான்ஜூஸ் அப் 2 spirits to trouble ரெட் கிராஸ். அவன் என்ன பண்றான், அந்த ஆர்கிமாகோ அப்படின்னு சொன்னா 2 ஸ்பிரிட்டை வந்து உருவாக்குறான். எதுக்காக அப்படின்னா ரெட் கிராஸ் நைட்டை தொந்தரவு பண்றதுக்காக 2 ஸ்பிரிட்டை வந்து கொண்டு வர்றான், தவம் செஞ்சு கொண்டு வர்றான். ஒன் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ் அப்டைன் அ ஃபால்ஸ் ட்ரீம் ஃப்ரம் மார்பியஸ், த காட் ஆஃப் ஸ்லீப். அதுல ஒரு ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா, இந்த கெட்ட கனவு தர்ற சக்தியை வந்து எடுத்துக்குது. the other takes the shape of Yuna, the lady accompanying Red Cross. இன்னொரு ஸ்பிரிட் என்ன பண்ணுது, லேடி யுனா மாதிரி ஃபார்ம் எடுத்துக்குது.
these spirits go to the night. இந்த ரெண்டு ஸ்பிரிட்டும் நைட் பக்கத்துல போகுது. one gives him the dream of love and lust. அப்போ ஒரு ஸ்பிரிட் என்ன பவர் எடுத்துக்கிச்சு? இந்த ட்ரீம் கொடுக்குற பவர் எடுத்துக்கிச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன ட்ரீம் கொடுக்குதுன்னா நைட்டுக்கு வந்து லவ் அண்ட் லஸ்ட், ஒரு காதல் மோகம் இந்த மாதிரி ஒரு ட்ரீமை வந்து அவனோட மனசுக்குள்ள திணிக்குது. when Red Cross wakes up in a passion, the other spirit is lying beside him offering a kiss. அது ரெட் கிராஸ் வந்து அப்படியே ரொம்ப ஒரு பேஷனோட எந்திரிக்கிறாரு, இமோஷனலா எந்திரிக்கிறாரு, காதல் உணர்ச்சி வசப்பட்டு எந்திரிக்கிறாரு. பார்த்தா பக்கத்துல இன்னொரு ஸ்பிரிட் லேடி யூனிஃபார்ம் எடுத்தது இல்லையா, அது வந்து பக்கத்துல படுத்திருக்கு, அதுவும் காதலோட இருக்கிற மாதிரி காமிக்கிறாரு. The night however resists her temptations and returns to sleep. ஆனா நைட் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவளோட திரும்ப அவருக்கு வந்து ஏதோ அந்த சுய அறிவு வந்துடுது, சுய புத்தி வந்துடுது, வந்து இந்த டெம்டேஷன்ஸ் எல்லாம் ரெசிஸ்ட் பண்றாரு. யூனோ அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, லேடி யுனானே தான் நினைச்சுக்கிறாரு, அவளை விட்டு தடுத்து தூங்க போயிடுறாரு. ஆர்கிமாகோ தென் ட்ரைஸ் அ நியூ டிசெப்ஷன். ஆர்கிமாகோக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுது. இப்போ இன்னொரு அட்டெம்ப்ட் வந்து ஆர்கிமாகோ பண்ண ட்ரை பண்றான். he puts the sprite disguised as Yuna in a bed and turns the other sprite into a young man who lies with the false Yuna. இப்போ என்ன பண்ற அப்படி அப்படின்னு சொன்னா அந்த ஒரு யுனா வந்து ஒரு ஸ்பிரிட்டுங்கிறது ஸ்பிரிட் தான், ஓகே, ஆவி. அந்த ஒரு ஸ்பிரிட்டை வந்து யுனா மாதிரி வேஷத்துலையும் இன்னொரு ஸ்பிரிட்டை வந்து யுனாவோட படுத்திருக்க மாதிரி இன்னொரு ஒரு ஆண் மாதிரியும் வேஷமிட்டு அங்க பக்கத்துல படுக்க வச்சிடுறாரு. இப்போ ஆர்கிமாகோ தென் வேக்ஸ் ரெட் கிராஸ் அண்ட் ஷோஸ் ஹிம் த டூ லவர்ஸ் இன் பெட். அப்புறம் என்ன பண்றாருன்னா ஆர்கிமாகோ அந்த சார்சரர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ரெட் கிராஸ் நைட்டை எழுப்பி பாரு எவ்வளவு அசிங்கம் பண்றாங்கன்னு ரெண்டு இது லேடி யுனா வந்து யாரோ ஒரு ஆணோட படுத்திருக்கான்ற மாதிரி காமிக்கிறாரு. ரெட் கிராஸ் இஸ் ஃபியூரியஸ் தட் யுனா would spoil her virtue with another man and so in the morning he leaves without her. ரெட் கிராஸ்க்கு ரொம்ப கோவம் வருது, இப்படி ஏதோ ஒரு ஆணோட போய் படுத்திருக்காளே யுனா அப்படின்ற கோவத்துல காலையில எந்திரிச்சு அவட்ட சொல்லாம அவர் கிளம்பி போயிடுறாரு. when the real Yuna wakes she sees her night is gone and in sorrow rides off to look for him. காலையில யுனா வந்து ரியல் யுனா வந்து எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சு பார்த்தா அவளோட ரெட் கிராஸ் நைட்டை காணும். ஒரே கவலை அவங்களுக்கு, அவரை நம்பி தான் அவங்க வந்திருக்கிறாங்க, அவர் கூட தான் சேர்ந்து அவங்க அம்மா அப்பாவை தேடணும்னு வந்திருக்கிறாங்க, அதனால அவர் ரொம்ப சோகத்துல இருக்கா. ஆர்கிமாகோ enjoying the fruits of his scheme now disguises himself as Red Cross and follows after Yuna. ஆர்கிமாகோக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு, நம்ம திட்டப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு யுனா வந்து அப்படியே ரைட் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க, ரெட் கிராஸ் நைட்டை தேடி போயிட்டு இருக்காங்க. இப்ப ஆர்கிமாகோ என்ன பண்றான்னா தானே ரெட் கிராஸ் நைட் மாதிரி வேஷம் அணிஞ்சு அவ பின்னாடியே போறாரு, என்ன நடக்குதுன்னு பார்க்க போறாரு. As Red Cross wanders on, he approaches another knight, Sansfoy, who is traveling with this lady. Red Cross வந்து அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கிறப்போ சான்ஸ்ஃபாய்னு இன்னொரு நைட்டை வந்து ரெட் கிராஸ் வந்து பாக்குறாரு. இந்த சான்ஸ்ஃபாய் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோடயோ லேடியோடயோ வந்துட்டு இருக்கிறாரு. He charges Red Cross and they fight fiercely, but the shield with the blood Red Cross protects our hero. இப்போ வந்து சான்ஸ்ஃபாய் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா ரெட் கிராஸை பார்த்துட்டு என் கூட சண்டைக்கு வா அப்படின்னு போருக்கு அழைக்கிறாரு. போருக்கு அழைச்சோன்னா ரெட் கிராஸ் நைட்டும் சண்டைக்கு போறாரு, ஒரு கடுமையான சண்டை. அந்த சண்டையில வந்து நம்ம ரெட் கிராஸ் நைட்டை வந்து அவரோட அந்த ஷீல்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, அவரு ஜெயிச்சிடுறாரு. ஈவென்ச்சுவலி ஹி கில்ஸ் சான்ஸ்ஃபாய். அந்த சண்டையில அவர் சான்ஸ்ஃபாயை கொன்னும் போடுறாரு. ஹி டேக்ஸ் த விமன் இன் டு ஹிஸ் கேர். ஷி கால்ஸ் ஹிம் ஃபிடஸா, saying that she is the daughter of the emperor of the west. ஓகே, இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா அந்த உமன் சான்ஸ்ஃபாயோட கூட வந்த லேடியை வந்து இவர் கஸ்டடிக்கு எடுத்துக்கிறாரு. அவ என்ன சொல்றான்னா தன்னோட பேரை வந்து ஃபிடஸா அப்படின்னு சொல்றா. she calls herself ஃபிடஸா. சரி, இத நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சான்ஸ்ஃபாயோட லேடி அவ பேர் வந்து ஃபிடஸா. she is the daughter of the emperor of the west. அவ என்ன சொல்றான்னா ஏதோ ஒரு பெரிய நாட்டோட இளவரசி நானு,
எம்பரரோட பொண்ணு நானுன்னு சொல்றா. ரெட் கிராஸ் swears to protect her, attracted to her beauty. ரெட் கிராஸ் வந்து அவளோட அழகுல மயங்கி இருக்கிறாரு, அவளை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாரு. தே கண்டினியூ டுகெதர் பட் சூன் த சன் பிகம் சோ ஹாட். ஏன்னா ரெட் கிராஸ் வந்து ஆல்ரெடி யுனா மேல கோவத்துல தான் கிளம்பி வந்திருக்காரு. இப்ப இன்னொரு பெண்ணுக்கு டிஸ்ட்ரெஸ்னோன்னா உடனே நான் காப்பாத்துறேன்னு அவர் கிளம்பிட்டாரு. தே கண்டினியூ டுகெதர் பட் சூன் த சன் பிகம் so hot that they must rest under the shade of some trees. அவங்க 2 பேரும் டிராவல் பண்றப்போ ரொம்ப ஹாட்டா இருக்குது. அதனால அவங்க வந்து மதியம் ஆனதுனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ட்ரீஸ் பக்கத்துல நிழலை தேடி போறாங்க. ரெட் கிராஸ் breaks a branch of one tree and is shocked when blood drips forth from it and a voice cries out in pain. அப்போ ஒரு மரத்தோட பிரான்ச்சை வந்து ரெட் கிராஸ் வந்து வெட்டுறாரு. வெட்டி நிழலுக்காகவோ எதுக்காகவோ வெட்டுறாரு. வெட்டுனா அந்த மரம் பயங்கரமா கத்துது, வலியில வந்து கத்துது. அது மட்டும் இல்ல, அதோட பிரான்ச் வெட்டின இடத்துல இருந்து ரத்தமா கொட்டுது. அது வந்து வலியில கதறுது. The tree speaks and tells its story. அந்த ட்ரீ வந்து தன்னோட கதையை சொல்லுது. இது எல்லாம் ஸ்டோரி ஃபுல்லா இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. இட் வாஸ் ஒன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அட்வென்ச்சரஸ் ஸ்டோரி. இந்த காடு மலையெல்லாம் அப்படியே போய்ட்டு ஒரு ஹீரோ போயிட்டே இருப்பாரு, நிறைய அட்வென்ச்சர் பண்ணி போய் கடைசியா வந்து அவர் என்ன பண்ணுவாரு, செய்ய வேண்டிய அந்த வேலையை செஞ்சு முடிப்பாரு. அந்த மாதிரி கதை தான் ஓகேங்களா. The tree speaks and tells its story. It was once a man named Faerie who had a beautiful lady named Frailisa. Now the tree next to him. ஓகே, இப்போ இந்த ட்ரீ வந்து கதையை சொல்லுது. தான் வந்து முன்னொரு காலத்தில் ஒரு மனிதனா இருந்ததா சொல்லுது. என்னோட பேர் வந்து ஃப்ராடியூபியோ அப்படின்னு சொல்லுது. அதுக்கு எனக்கு ஒரு ஒய்ஃபோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ இருந்தாங்க. எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் லேடி இருந்தா, அவ பேர் வந்து ஃப்ராலிசா அப்படின்னு சொல்லுது. இப்ப வந்து அதுவும் அந்த ஃப்ராலிசாவும் ஒரு ட்ரீயா பக்கத்துல நிக்குது. ஒன் டே ஃப்ராடியூபியோ happened to defeat a knight and win his lady just as Red Cross did. ஒரு நாள் எப்படி இப்ப வந்து ரெட் கிராஸ் நைட் வந்து சான்ஸ்ஃபைய கொன்னு அந்த டுவசாவா வாட்ஸ் அ நேம் அந்த பொண்ணுக்கு வந்து காப்பாத்துறாரோ, அது மாதிரி இவரும் என்ன பண்ணாரோ, ஃப்ராடிபோவும் வந்து ஒரு நைட்டை தோக்கடிச்சு அவரோட லேடியை வந்து இவர் ஜெயிச்சிட்டாரு, வின் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் அஸ் ரெட் கிராஸ் டிட். எப்படி ரெட் கிராஸ் பண்ணாரோ அதே மாதிரி பண்ணாரு. And that lady turned out to be Duvassa, an evil witch. ஆனா அந்த லேடி உண்மையான லேடி கிடையாது, அவ வந்து ஒரு witch. Duvassa turned Frailisa into a tree so that she could have Fradubo for herself. டுவசாக்கு வந்து ஃப்ராடியூபியோவை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால ஃப்ராடியூபோவோட கேர்ள் ஃப்ரெண்டை என்னவா மாத்திட்டானா ட்ரீயா மாத்திட்டு ஃப்ராடியூபோவை தனக்கே வச்சுக்கணும்னு நினைக்கிறா. பட் ஃப்ராடியூபியோ saw the witch in her true ugly form while she was bathing, and when he tried to run away she turned him into a tree as well. ஆனா ஒரு சமயம் வந்து அவ குளிச்சிட்டு இருக்கிறப்போ அவளை வந்து பார்த்துடுறாரு ஃப்ராடியூபியோ. அப்ப வந்து அவ ஒரு விச்சுன்றத வந்து தெரிஞ்சிடுது. அவரோட அக்லி ஃபார்ம்ல இருக்கா, அதை பார்த்து விச்சுன்றத கண்டுபிடிச்சு அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு நினைக்கிறப்போ இவ பார்த்துடுறா. அந்த விச் பார்த்துட்டு என்னை விட்டு எப்படி தப்பிச்சு போவேன்னு சொல்லி ஃப்ராடியூபியோவையும் ட்ரீயா மாத்திடுது. ஸோ முதவே லவ்வரை ட்ரீயா மாத்தி இவனை ஃப்ராடியூபியோவை தனக்கானவனா வச்சுக்கணும்னு நினைச்சது. ஆனா ஃப்ராடியூபியோ இவளோட உண்மையான நேச்சரை பார்த்து விலகி போகணும்னு நினைச்சோன்னு ஃப்ராடியூபியோவையும் இது ட்ரீயா மாத்தி விட்டுட்டா டுவசா. When Fradubo finishes his story, Fidessa faints because she is in fact Duvassa and she fears that she will be found out. இந்த கதையெல்லாம் ஃப்ராடிபியோ சொல்றப்போ அந்த ரெட் கிராஸ் நைட் ஒரு பொண்ணை காப்பாத்தினார் இல்லையா, அவர் பேர் வந்து ஃபிடெசா. அவ அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி நடிக்கிறா. ஏன் மயங்கி விழுகிற மாதிரி நடிக்கிறான்னா, அவ தான் உண்மையிலேயே டுவசா. அந்த விச் அந்த ட்ரீ கதையில வர்ற விச்சும் அவதான். ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயத்துல தான் அவன் நடிச்சு என்ன பண்றா, திரும்ப ரெட் கிராஸ் நைட்டோட சிந்தனைய மாத்துறா. அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிறவனோட சிந்தனைய மாத்துறா. She recovers though, and Red Cross does not make the connection, so they continue on their way. Red Cross நைட்டுக்கு வந்து இவளை கவனம் செலுத்தி இவளை இதை பண்றதுல அவர் சுத்தமா கதையை மறந்துட்டாரு. இவ தன் கூட இருக்கிற ஃபிடெசா டுவசாவா இருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகமே அவருக்கு வரவே இல்லை.
Canto 3 follows Yuna, who continues to wander in search of her companion, the Red Cross Knight. So, Canto 3 வந்தாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் 12 கேண்டோஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் புக்கில். ஸோ கேண்டோ 3ல நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லேடி ஊனா வந்து ரெட் கிராஸ் நைட்டை தேடி போயிட்டே இருக்கிறாங்க. ஸ்டாப்பிங் டு ரெஸ்ட் அண்டர் அ ட்ரீ, ஷி இஸ் சடன்லி கன்ஃப்ராண்டட் பை அ லயன். The beast is about to attack her, but seeing her gentle beauty and sensing her innocence, he forgets his rage and instead follows her around as a protector and companion. அவ வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு லைன் அட்டாக் பண்ண வருது. ஆனா அந்த லைன் வந்து அவளோட இன்னசென்ஸ் பார்த்து அவ ரொம்ப நல்லவன் புரிஞ்சு கடைசியில என்னவா மாறிடுச்சு, அவளோட ப்ரொடெக்டரா மாறிடுது. ஓகே, அவளை அட்டாக் பண்ணி அவளை சாப்பிடணும்னு வந்த லைன் அவளுக்கு ப்ரொடெக்டரா மாறிடுச்சு. Soon Yuna comes upon a damsel carrying a pot of water. Terrified at seeing the lion. இப்போ வந்து லேடி யுனா, டுவார்ஃப், லயன் 3 பேரும் தான் ரெட் கிராஸ் நைட்டை தேடி போயிட்டு இருக்காங்க. அப்போ அவ என்ன பாக்குறா அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணை பாக்குறாங்க, ஒரு டேம்சலை பாக்குறாங்க. She is carrying a pot of water. அவ தண்ணி கொண்டு போயிட்டு இருக்கா. Terrified on seeing the lion, the girl who happens to be deaf and dumb flees home to her mother who is blind. அந்த பொண்ணு வந்து லைனை பார்த்து பயந்துட்டு ஓடி போய் அவங்க வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறா. அவங்க அம்மா வந்து கண்ணு தெரியல, இந்த பொண்ணுக்கு வந்து காது கேட்கல, வாய் பேச முடியல. யுனா follows the girl to her house and asks for a place to sleep. யுனா வந்து அவளை அப்படியே ஃபாலோ பண்ணி அவள் வீட்டுக்கு போய் எனக்கு தங்குறதுக்கு இன்னைக்கு இடம் தாங்கன்னு கேட்குறா. When the woman inside will not open the door for her, the lion forces it open. ஆனா அந்த அம்மா வந்து பயந்துக்கிட்டு பிளைண்டா இருக்க அம்மா வந்து கதவை திறக்க மாட்டாங்க. ஆனா லயன் ஹெல்ப் பண்ணி அந்த கதவை உடைச்சு உள்ள போய் யுனாக்கு வந்து சேஃப்டி பண்ணி கொடுக்குது. During the night, a church robber who commonly gives his plunder to Abesa, the daughter, and Corsica, the mother, stops by with his latest spoils. அன்னைக்கு நைட் வந்து ஒரு சர்ச் ராபர், அவன் தான் வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து கொஞ்சம் திருடிட்டு வர்றதெல்லாம் கொடுப்பான். அவன் அங்க வரான். பட் when he enters, the lion attacks and tears him to pieces. அவன் உள்ள வர்றப்போ அந்த லயன் என்ன பண்ணுது, அவனை அட்டாக் பண்ணி அவனை கொன்னு போட்டுருது. In the morning, Yuna sets off again. ஸோ இங்க திரும்ப இங்க ஒரு இது நடக்குதுங்களா, ஒரு சண்டை நடந்து அந்த ராபரை வந்து அந்த லயன் கொன்னுருது. அடுத்ததா திரும்ப யுனா வந்து கிளம்புறாங்க அங்கிருந்து. ரைடிங் அலாங், ஷி சடன்லி திங்க் ஷி சீஸ் ஹர் நைட் ஆன் அ நியர்பை ஹில். அவ போறப்ப திடீர்னு கவனிக்கிறா, தன்னோட நைட் மாதிரி எங்கேயோ யாரையோ பார்த்த மாதிரி அவ ஃபீல் பண்றா. However, Yuna is fooled and welcomes back her night. It is not actually Red Cross but Archimago in disguise. ஆனா அது ரெட் கிராஸ் நைட் கிடையாது, ஆர்கிமாகோ தான். However, Yuna is fooled and welcomes back her night with tears of joy and they now journey together. ரெட் கிராஸ் நைட் நினைச்சிட்டு அவ ஓடி போய் ரொம்ப சந்தோஷப்படுறா. அவன் தான் ஆக்சுவலா வந்து ரெட் கிராஸ் நைட் ஆக்சுவலா யுனா மேல கோவமா இருந்தாலும் அங்க இருக்க ரெட் கிராஸ் நைட் ரியல் ரெட் கிராஸ் நைட் இல்ல, ஆர்கிமாகோ தான். எல்லா பிளானும் பண்ணவன் தான். அதனால அவன் என்ன பண்ணா, அவ கூட சேர்ந்து அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். Soon, though they happen upon the knight Sansloy, who is eager to revenge the death of his brother Sansfoy and who also takes Archimago to be Red Cross. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து யாரை என்கவுண்டர் பண்றாங்கன்னா சான்ஸ்லாய்னு ஒருத்தனை அப்படி பாக்குறாங்க. இந்த சான்ஸ்லாய்ங்கிற நைட் யாரு அப்படின்னா சான்ஸ்ஃபாய்னு ஒருத்தர் ரெட் கிராஸ் நைட் கொண்டாரு பாத்தீங்களா, அவரோட பிரதர் தான் சான்ஸ்லாய். இவன் வந்து கோவமா இருக்கான். ரெட் கிராஸ் நைட் வந்து என் தம்பியை கொண்டுட்டான், அவனை நான் பழி தீக்கணும்னு நினைச்சிட்டு வரான். அவன் ஆர்கிமாகோவை ரெட் கிராஸ் நைட்னு நினைச்சுக்கிறான். He charges, knocks down Archimago and is about to kill him when the sorcerer's disguise falls off. இப்போ ஆர்கிமாகோவை கொல்றதுக்கு அவன் சண்டை போட்டு ஆர்கிமாகோவை கொல்ல போறப்போ ஆர்கிமாகோ தன்னை வெளிக்காட்டுறான், தன்னை வந்து உண்மையான சார்சரஸா வெளிக்காட்டுறான். ஓகே, seeing that it is not in fact Red Cross, Sansloy spares him and takes Yuna as his prize, killing the lion which tries to save her. இப்போ வந்து ஆர்கிமாகோவோட உண்மை என்னன்னு வெளிப்பட்டுருச்சு. இப்போ யுனாவும் பயந்து இருக்கிறாங்க. யுனாவை காப்பாத்த லயன் போராடுது. ஆனா சான்ஸ்லாய் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா ஆர்கிமாகோவை விட்டுறான், லைனை கொன்னுட்டு லேடி யுனாவை கேப்டிவா தூக்கிட்டு போயிடுறான். ஓகே,
Meanwhile, the real Red Cross has been led by Duversa to a wonderful palace, the House of Pride. இப்போ ரியல் ரெட் கிராஸ் இருக்கிறார் இல்லையா, அவரை வந்து டுவர்சா வந்து ஒரு அழகான ஒரு அரண்மனைக்கு கூட்டிட்டு போறா. அது வந்து ஹவுஸ் ஆஃப் ப்ரைட். இந்த ஒண்டர்ஃபுல் பேலஸ் என்னதுன்னா ஹவுஸ் ஆஃப் ப்ரைட். ஒரு அகம்பாவத்தின் வீடு அது. இட் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் லாவிஷ். அது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. வித் அ வைட் என்ட்ரன்ஸ், பட் இட் இஸ் பில்ட் வீக்லி ஆன் அ புவர் ஃபவுண்டேஷன். அதெல்லாம் அந்த அகம்பாவம் அப்படிங்கிறது எதனால ஆனது? புவர் ஃபவுண்டேஷன் தான். ரொம்ப வீக்கா இருக்கும், வெளிப்பார்வைக்கு அழகா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதான் அந்த அல்லிகோரிக்கல் ஸ்டோரிங்கிறதுனால. ரெட் கிராஸ் அண்ட் டுவர்சா ஆர் brought in and மார்வல் அட் த ரிச்னஸ். ரெண்டு பேரும் உள்ள வந்து ஆஹா எவ்வளோ அழகா இருக்கு இந்த வீடு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. தே ஆர் வெல்கம்டு பை த ஹோல் கோர்ட், பட் எஸ்பெஷலி பை லூசிஃபெரா, த குவீன் ஆஃப் த பேலஸ். அந்த பேலஸோட குவீன் பேரு லூசிஃபெரா. அதாவது சாட்டன் பேரு லூசிஃபர். லூசிஃபெரா அப்படின்னா சாட்டனோட ஃபீமேல் எம்பாடிமெண்ட் மாதிரி தான் லூசிஃபெராவை சொல்றாங்க. அதனால கண்டிப்பா லூசிஃபரா வந்து கெட்டவளா தான் இருக்க முடியும். Full of pride, Lucifera shows off for the night by calling her coach, which is pulled by 6 beasts upon which ride her 6 counselors. ஸோ அவ வந்து ரொம்ப அகம்பாவத்துல இருக்கா அந்த லூசிஃபெரா. அவ வந்து தன்னோட நைட்டை கூப்பிட்டு தன்னோட கோச் காமிக்கிறா. அந்த கோச்னா அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா 6 பீஸ்ட், 6 மிருகங்கள் வந்து அதை இழுத்துட்டு போகுது அவளோட கோச்னா அந்த குதிரையில போவாங்களே அந்த கோச். அண்ட் விச் ரைட் ஹர் 6 கவுன்சிலர்ஸ். அது மேல 6 கவுன்சிலர்ஸ் வந்து அந்த வண்டியை வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வந்து அவளோட வண்டியை ஓட்டுறாங்கன்னு பாருங்க. தே ஆர் ஐடில்னஸ், கிளட்டனி, லெஷரி, அவாரிஸ், என்வி அண்ட் ராத். ஸோ எல்லா கெட்ட குணங்களும் தான் அவளோட வண்டியை ஓட்டுற கவுன்சிலர்ஸ். ஓகே, அண்ட் தி அப்பியரன்சஸ் அப்ரோப்ரியேட் டு தியர் நேம்ஸ். முகத்தை பார்த்தாலே அந்த குணங்கள் வந்து தெரியுதான். ஓகே, ஐடில்னஸ்னா உங்களுக்கு தெரியும், கிளட்டனினா சாப்பாட்டுறாமன், லெஷரினா அந்த காமத்தோட இருக்கிறவங்க, அவாரிஸ்னா ஆசை பிடிச்சவங்க, என்வினா பொறாமப்படுறவங்க, ராத்னா பயங்கரமா கோவப்படுறவங்க. ஸோ இந்த குணங்கள் எல்லாம், கெட்ட குணங்கள்லாம் தான் அவளோட கவுன்சிலர்ஸ். அவங்க தான் வந்து அவளோட கோச்சை ஓட்டுற ஆளுங்க. அவளோட கோச்சுக்கான மிருகம் எதுனா பீஸ்ட், வைல்டு பீஸ்ட். 6 பீஸ்ட் அதை வந்து ஓட்டுது. இதெல்லாம் வந்து அல்லிகரிக்கல். The parade had just gone by when Sansjoy suddenly arrives and seeing Red Cross challenges him to a duel to avenge the death of Sansfoy. இதெல்லாம் பரேட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்பவே, இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்பவே திடீர்னு அங்க யார் வர்றான்னா சான்ஸ்ஜாய் வர்றான். சான்ஸ்ஜாய் யாரு அப்படின்னா ரெட் கிராஸ்னால கொல்லப்பட்ட சான்ஸ்ஃபாயோட பிரதர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த சான்ஸ்ஜாய் திரும்ப வந்து ரெட் கிராஸ் நைட்டு கிட்ட டுவல்னா ஒருத்தரோட ஒருத்தர் வந்து மோதுறது தான் டுவல். ஓகே, அந்த சண்டைக்கு கூப்பிடுறான். ரெட் கிராஸ் இஸ் வில்லிங், பட் த குவீன் டிமாண்ட்ஸ் தட் தே வெயிட் அன்டில் த நெக்ஸ்ட் மார்னிங். ஆனா குவீன் லூசிஃபர் என்ன சொல்லிடுறாங்க, அடுத்த நாள் காலை வரைக்கும் பொறுக்கணும், இப்ப சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. When dawn breaks, the two knights ride out in front of the palace, and with the whole court watching, they begin their fight. காலையில 2 நைட்ஸும் வந்து என்ன பண்றாங்க, பேலஸ் முன்னாடி சண்டை ஆரம்பிக்கிறாங்க. They bloody each other, but Red Cross proves the stronger. 2 பேரும் ஒருத்தர் காயப்படுத்திக்கிட்டா கூட ரெட் கிராஸ் தான் ஸ்ட்ராங்கரா இருக்காரு. He is about to kill Sansjoy when the latter suddenly disappears in a black cloud. சான்ஸ்ஜாயை கொல்ல போறப்போ சான்ஸ்ஜாய் அப்படியேவும் கருமேக கூட்டத்துக்கு இடையில மறைஞ்சு போறான். ரெட் கிராஸ் இஸ் தென் புட் டு பிளட் டு ஹீல் ஹிஸ் wounds but Duversa mourning the loss of Sansjoy goes to awaken night. இப்போ ரெட் கிராஸுக்கு வந்து பயங்கரமான wounds, நிறைய காயம் பட்டு அதை குணப்படுத்துறதுக்கு அவன் போறான். ஆனா அவர் கூட இருந்த அந்த லேடி இருக்கா இல்லையா, அவ வந்து சான்ஸ்ஜாய வந்து எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி நைட் கிட்ட போகிறா. டுகெதர் தே ரெக்கவர் த பாடி ஆஃப் சான்ஸ்ஜாய் அண்ட் டிசெண்ட் இன்டு ஹெல் இட்செல்ஃப். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, டுவர்சாவும் சான்ஸ்ஜாயும் போய் நைட்டும் டுவர்சாவும் போய் சான்ஸ்ஜாயோட பாடியை கண்டுபிடிச்சு ஹெல்லுக்கு எடுத்துட்டு போறாங்க. There they find Asclepius, a physician who was sent to hell because he had
he had the skill to bring men back to life, a power that Jove did not want mortals to enjoy. இந்த நைட்னா இரவும் டுவர்ஸாவும் போய் சான்ஸ்டாயோட இறந்த உடலை ஹெல்லுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஹெல்லுல வந்து ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் பேர் என்னன்னா அஸ்குலாபியஸ். இவரோட திறமை என்னன்னா இருந்தவர்களை உயிர்ப்பிக்கும் திறமை கொண்டவர். அவர்கிட்ட இந்த உடம்ப எடுத்துட்டு போறாங்க. டுவர்ஸா அண்ட் நைட் பர்சுவேட் ஹிம் டு ட்ரை அண்ட் ரெஸ்டோர் சான்ஸ்ஜாய்ஸ் லைஃப். சான்ஸ்ஜாயோட உயிரை மீட்டு கொண்டு வர சொல்லி ரெண்டு பேரும் கேட்கிறாங்க. மீன்வைல் ரெட் கிராஸ் dwarf makes a horrible discovery. இப்ப ரெட் கிராஸோட அந்த அவங்க கூட டிராவல் பண்ண ஒரு டுவார்ஃப்னால ஒரு குள்ளன் அவனுக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். In the dungeons of the palace lie the bodies of thousands who were overcome by pride and could never leave this house. அந்த வீட்டுல அந்த பேலஸ் ஒண்ணு பார்த்தாங்க இல்லையா, பிரைட் பேலஸ், பிரைடோட பேலஸ். அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரோட உடம்பு வந்து கிடக்கு, இறந்து போனவங்களோட உடம்பு வந்து அதுக்குள்ள கிடக்கு, டஞ்சனுக்குள்ள இருக்குது அப்படின்றத அந்த டுவார்ஃப் வந்து கண்டுபிடிக்கிறான். To avoid the same fate, Red Cross realizes he must leave at once, and with the dwarf he flees the house at dawn breaks. So நம்மளையும் கொன்னு போட்டுருவாங்க நினைச்சிட்டு ரெண்டு பேரும் சொல்லாம கொள்ளாம காலையில அந்த வீட்டை விட்டு அந்த பேலஸை விட்டு வெளியே ஓடிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெட் கிராஸ் நைட் வந்து அந்த ஹவுஸ் ஆஃப் ப்ரைடை விட்டு தப்பிச்சு ஓடிடுறாரு. மீன்வைல் டுவர்ஸா வந்து சான்ஸ் ஜாயோட உடம்பு கொண்டு போய் திரும்ப உயிர்ப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சான்ஸ்லாய் ஹேவிங் கேப்சர்ட் யுனா நவ் மீன்ஸ் டு ஹேவ் ஹிஸ் லஸ்ட்ஃபுல் வே வித் ஹர். ஷி கிரைஸ் அவுட் ஃபார் ஹெல்ப். Fortunately, the forest they are in has many wood gods, fauns and satyrs, creatures half human and half animal, which come to her aid when they hear her cries. இப்போ சான்ஸ்லாயின் ஒரு நைட்டு தான் என்ன பண்ணுவான்னா யுனாவை வந்து பிடிச்சு வச்சிருப்பான். இப்போ அந்த யுனாவோட தன்னோட காமத்தை தீக்க அவன் போகிறப்போ யுனா வந்து she cries for help. ஓகே, அவ கத்துறப்போ தன்னை காப்பாத்திக்க கத்துறப்போ அந்த ஃபாரஸ்ட்ல வந்து நிறைய நல்ல குட் காட்ஸ் இருக்குது. அந்த காட்டுக்குரிய நல்ல காட்ஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கு. அதுக்கு பேரு வந்து ஃபான்ஸ் அண்ட் சட்டையர்ஸ். இதெல்லாம் வந்து வுட் காட்ஸ். ஓகே, இவங்கெல்லாம் ஹாஃப் ஹியூமனாகவும் ஹாஃப் அனிமலாகவும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அவளோட அழுகை குரலை கேட்குறாங்க. அவங்கெல்லாம் அவளை ஹெல்ப் பண்ணவும் வர்றாங்க. அவங்கள பார்த்தோன்னா சான்ஸ்லாய் ஃப்ளீஸ் டெரிஃபைட் அட் த சைட் ஆஃப் த பீஸ்ட் ஹூ பவ் டவுன் பிஃபோர் யுனா அஸ் இஃப் ஷி வேர் அ காடஸ். அவங்கெல்லாம் வந்து யுனா முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அதாவது அவளை காடஸ் மாதிரி பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னா சான்ஸ்லாய் பயந்து ஐயோ இவ பெரிய பவர்ஃபுல்லான லேடி போலன்னு அங்கேருந்து ஓடி போயிடுறான். Soon a night comes by. Satyr born of a satyr and a human. satyr அப்படிங்கிறதும் ஒரு காடு தான், இந்த மாதிரி இந்த குட்டி காடு தான். ஓகே, ஸோ ஒரு நைட் அங்கே வர்றான். அவன் பேர் வந்து சட்டைரன். இவன் வந்து யாருக்கு பிறந்தவன் அப்படின்னா ஒரு ஹியூமனுக்கும் ஒரு சட்டையருக்கும் பிறந்தவன். He pledges to protect Yuna and goes with her as she continues her journey to find Red Cross. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா யுனா கிட்ட நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், ரெட் கிராஸ் நைட்டை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன்ட்டு போறான். On their way, they come across a old man who claims to have seen the Red Cross Knight killed that day by a pagan knight. அவங்க போறப்போ ஒரு ஓல்டு மேன் வரான். அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா ரெட் கிராஸ் நைட்டை ஒரு பேகன் நைட்டு கொண்டுட்டான். பேகன் அப்படின்னு சொன்னா அதாவது கிறிஸ்டியானிட்டிய கொண்டாடாத, கிறிஸ்டியானிட்டி பத்தி தெரியாதவங்களை வந்து பேகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேகன் நைட் ஒருத்தன் தான் ரெட் கிராஸ் நைட்டை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஓல்டு மேன் வந்து சொல்றான். யுனா இஸ் ஃபில்டு வித் கிரீஃப். சட்டைரன் eager for revenge asks where the pagan is now. The old man leads them to him. It is Sansloy, who did not in fact kill Red Cross but defeated Archimago disguised as a hero. Nevertheless, the pagan and the satyr draw swords and fight. After many hours, there is still no victor, and Yuna slips away in fear while they do battle. Okay, இப்போ அந்த ஓல்டு மேன்ட்ட சாட்டைரன் கேட்குறான் எங்க இருக்கான் அந்த நைட், ரெட் கிராஸ் நைட்டை கொன்னவன் எங்க இருக்கான் அப்படின்னு இவர் கூப்பிட்டு போய் சான்ஸ்லாயை காமிக்கிறான். ஆக்சுவலா சான்ஸ்லாய் வந்து யார் கூட சண்டை
போட்டான்னா ஆர்கிமேகோ ரெட் கிராஸ் நைட்டுன்னு நினச்சி தான் சண்டை போட்டிருப்பான். ஸோ ஓல்டு மேன் வந்து அந்த சண்டையை பார்த்துட்டு ரெட் கிராஸ் நைட் இறந்துட்டாருன்னு நினச்சிட்டாரு. ஸோ இவங்க சாட்டைரனுக்கும் இந்த சான்ஸ்லாய்க்கும் நடக்கிற சண்டையில் யுனா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க சண்டை வந்து முடிவே வராமல் போயிட்டே இருக்கும். அவங்க கிளம்பி போயிடுறாங்க. Meanwhile, the Red Cross Knight rests on the side of the road. He has not recovered from his battle with Sansjoy. Duwasa had followed him and found him lying by a stream. He welcomes a company not having learned his lesson. இப்போ வந்து ரெட் கிராஸ் நைட் வந்து ஒரு சைட் ஆஃப் த ரோட்ல வந்து ரொம்ப மயங்கி கிடக்குறாரு, வழியில துடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இந்த சண்டை நேரம் ரொம்ப காயப்பட்டிருக்கு. அப்போ டுவசா அங்க வர்றாங்க. இன்னமும் அவருக்கு டுவசா பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து அவர் மேல காதல் வயப்பட்டிருக்கிறாரு, அவ விச்சுன்னு தெரியாமலே. As they talk, a monstrous giant Orgoglio comes upon them. Only the pleas of Duwasa keep the giant from killing Red Cross. Instead, he takes Duwasa as his lover and throws the knight in the dungeon of his castle. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு மான்ஸ்டர் வருது, ஆர்காக்லியோ அப்படிங்கிற மான்ஸ்டர் வருது. அது வந்து ரெட் கிராஸ் நைட்டை கொல்ல போகுது. உடனே டுவசா வந்து அவனை கொல்லாதீங்கன்னு சொன்னோன்னே ரெட் கிராஸ் நைட்டை தூக்கி போட்டுட்டு டுவசாவை வந்து தன்னோட காதலியா அதை எடுத்துட்டு போயிடுது. The dwarf, however, manages to escape and going back along the road meets Yuna. Hearing the dreadful news of Red Cross's capture, she faints twice but at last recovers. The dwarf then tells her how the deceit of Archimago first led Red Cross away. Yuna uprose, resolving him to find, alive or dead, and forward forth doth pass, all as the dwarf the way to her assigned. Okay, so இப்போ வந்து யுனா கிட்ட அந்த dwarf வந்து சொல்றான், எல்லா கதையும் சொல்றான். ஆக்சுவலா இந்த ஆர்கிமாகோ வந்து வேஷம் கட்டி உன்னையெல்லாம் என்ன பண்ணான், அந்த ரெட் கிராஸ் நைட்டு உன்னை கெட்ட பேர் ஆக்குனதே ஆர்கிமாகோ தான் அப்படின்னு நிறைய அந்த உண்மைகளை எல்லாம் டுவார்ஃப் வந்து கண்டுபிடிச்சு டிஸ்கவர் பண்றதெல்லாம் நிறைய இடத்துல டுவார்ஃப் தான். அவன் வந்து யுனா கிட்ட நிறைய உண்மைகளை சொல்றான். இப்போ ரெட் கிராஸ் நைட்டை வந்து அந்த மான்ஸ்டர் பிடிச்சு ஒரு டஞ்சன்ல அடைச்சு வச்சிருக்குன்றதும் சொல்றான். லேடி உனா எப்படியாவது ரெட் கிராஸ் நைட்டை உயிரோடவோ இறந்தோ நான் அவரை மீட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். ஆன் த வே டு த ஜெயண்ட்ஸ் கேசல் she meets a good knight arrayed in marvelous armor. His shield is pure diamond and gleams in the sunlight. This is King Arthur traveling with his squire and he asks Yuna to say what grieves her. அவங்க போற வழியில கிங் ஆர்த்தரை பாக்குறாங்க. இந்த எல்லா ஸ்டோரியிலையும் கிங் ஆர்த்தர் தான் ஒரு நடுநாயகமான ஒரு கேரக்டர். இந்த 6-7 கதையும் வேற வேற கதை தான். ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு கதையை தான் சொல்லும். ஆனா எல்லா கதைக்கும் ஒரே ஒரு காமன் ஃபேக்டர் என்னன்னா கிங் ஆர்த்தர். அவர் எல்லா கதையிலையும் ஒரு முக்கியமான கட்டத்துல உதவி செய்ய வருவாரு, நல்லவங்களுக்கு உதவி செய்ய வருவாரு. இங்கேயும் அவர் வந்து லேடி யுனாட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. She pours out her whole story. She is the daughter of a king and queen who are held captive by a fierce dragon. Gloriana, the Faerie Queene, sent Red Cross to kill the dragon and free her parents. But that brave knight now lies captive to a giant. ஓகே, இப்போதான் வந்து லேடி யுனா தன்னோட கதையை ஃபுல்லாக சொல்கிறாங்க. தன்னோட அம்மா அப்பா கிங் அண்ட் குவீன்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு டிராகன் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த டிராகன்ட்டு காப்பாற்றுறதுக்கு ரெட் கிராஸ் நைட்டையும் என்னையும் அனுப்பிச்சி வச்சாங்க. ஆனால் இப்போ ரெட் கிராஸ் நைட்டுக்கே பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த வந்து யுனா வந்து கிங் ஆர்த்தர்கிட்ட சொல்கிறாங்க. ஆர்த்தர் ஸ்வேர்ஸ் டு ஃப்ரீ ரெட் கிராஸ் அண்ட் கோஸ் வித் தெம் டு த கேட் ஆஃப் த ஜெயண்ட்ஸ் கேசல். நான் ரெட் கிராஸ் நைட்டை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஆர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெயண்டோட அந்த கேசல் முன்னாடி, கோட்டைக்கு முன்னாடி போறாங்க. There he blows his great horn summoning out Orgoglio. அங்க போய் தன்னோட அந்த ஹார்ன், அந்த சங்க ஊதுறாரு. அந்த ஆர்காக்லியோ வர சொல்லி சங்க ஊதுறாரு. Duwasa follows riding on a 7-headed beast. The giant attacks and misses with his first blow. Arthur then hacks off his arm. So ஒரு சண்டை நடக்குது ஆர்த்தருக்கும் ஜெயண்ட்டுக்கும் இடையில. Meanwhile, the squire tries to hold off the 7-headed beast. இதுக்கு இடையில ஸ்கொயர், அந்த ஆர்த்தர் கூட ஒரு ஸ்கொயர் வருவாரு. அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. அவர் வந்து அந்த பீஸ்டை வந்து
பிடிக்க ட்ரை பண்ணுவாரு. பட் he is drugged by Duessa and nearly killed. ஆனா அவரை வந்து கொல்றதுக்கு டுவசா வந்து ஏதோ மருந்து கொடுத்து கொல்ல பாக்குறாங்க. ஆர்த்தர் furious cuts off one of the heads of the beast. ஆர்த்தர் கிங் ஆர்த்தர் ரொம்ப கோவமா அந்த பீஸ்டோட தலையை வெட்டுறாரு, ஒரு தலையை. பட் ஆர்காக்லியோ knocks him down from behind and would have killed him had not Arthur unveiled his shield which blinded both beast and the giant. இப்போ ஆர்காக்லியோ ஒரு சமயம் வந்து ஆர்த்தரை கொல்லவே போயிடுறாரு. ஆனா கிங் ஆர்த்தர்ட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. அவரோட ஷீல்டு எப்படி நைட்டுக்கிட்ட ஒரு ஷீல்டு இருக்கோ அது மாதிரி கிங் ஆர்த்தர்ட்டையும் ஒரு ஷீல்டு இருக்கு. அந்த ஷீல்டு வந்து பீஸ்ட் இந்த கெட்டவங்களோட கண்களை எல்லாம் அதுல இருந்து வர்ற அந்த வெளிச்சம் வந்து குருடாக்கிருமா. Now the night brings the giant to the ground and chops off his head. இப்போ வந்து நைட் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த ஜெயண்ட அப்படியேவும் தலைக்கு கீழே கவுத்தி அவரோட தலையை வெட்டிடுறாரு. seeing ஆர்த்தர் victorious. அப்போ ஆர்த்தர் நைட்டுங்கிறது இங்கே ஆர்த்தர் தான். ஸோ ஆர்த்தர் வந்து ஜெயிச்சுட்டாரு. யுனா runs into the castle and finds the dungeon where her knight lies. யுனா உள்ள போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து நைட்டை வந்து கட்டப்பட்டு உள்ள கிடக்குறாரு. ரெட் கிராஸ் has been weakened almost unto death and he must be helped out by யுனா and ஆர்த்தர். அங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கிராஸ் நைட் வந்து ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்காரு. அவருக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் தேவைப்படுது. ஒன்ஸ் அவுட் சைட் they take Duwasa and strip her so that Red Cross can see that she is truly a witch. டுவசாவையும் அவங்க பிடிச்சு என்ன பண்றாங்கன்னா அவளோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறாங்க, ஸ்ட்ரிப் பண்றாங்க. அப்பதான் வந்து அவ ஒரு உண்மையில அவ வந்து விச் தான் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக. Then they leave her flee into the woods so they rest in the castle victorious. ஸோ அவங்க டுவசா வந்து ஒரு விச் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு போகுது ரெட் கிராஸ் நைட்டுக்கு. இப்போ இவங்க ஜெயிச்சவங்க எல்லாம் வந்து அந்த கேசல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ அடுத்த பார்ட்ல தான் வந்து அவங்களோட அம்மா அப்பாவை எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் you will also have one words related to Faerie Queene book 1. Faerie Queene book 1ஓட எல்லா ஒன் வேர்ட்ஸும் நான் கொடுத்துருவேன். ஆனால் கதை ஓரளவுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒன் வேர்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரியை எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ் என்ன ஏதுன்றதை புரியும். I hope you like my explanations. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.